ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. யாக்கோப்பு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. இன்னைக்கு 2 விதத்துல நமக்கு பார்க்கிறார். நீயும் விசுவாசிக்கிற, பிசாசும் விசுவாசிக்கிறது. உன் விசுவாசமும் அவங்க விசுவாசம். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் இருக்கிறார், அதுக்கும் தெரியும், அந்த பிசாசுக்கும் தெரியும் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, உங்க விசுவாசத்தினுடைய அளவு என்ன? நீங்க விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்க அளந்து இருக்கிறீங்களா? புரியுமா உங்களுக்கு? நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, அது இல்லை. நிச்சயமா தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க கூடியவர். வேதத்துல மத்தேயு புத்தகத்துல 8வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயு புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 100க்கு அதிபதி ஒருவன் வருவான், வந்து என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஆண்டவர் அந்த வியாதிக்காரனுக்கு நான் வீட்டில் வந்து, இல்லை ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். ஆச்சரியமான ஒரு காரியம். நான் வீட்டுக்கு வந்து இல்லை, இங்க இருந்தே சொல்லுங்க, என் வீடு பாத்திரன் இல்லை, நானும் பாத்திரன் இல்லை, உங்க வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னா போதும். இதை கண்டு தன் பின்னால வருகிறவர்களை பார்த்து, இப்படியாப்பட்ட விசுவாசம் நான் காணவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பயங்கரமானது. அது ஒரு வார்த்தை கூட தவறி போகாது, எல்லா வார்த்தையும் நிறைவேறும். அதனாலதான் விசுவாசத்தை குறித்து இந்த காலையில பேசுறார். நம்பு, ஆண்டவர் உனக்கு சொன்னதை நம்பு, நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். வேதத்தில் நம்ம வந்து அவிசுவாசம் அதிகம் நமக்கு. ஏன்னா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, சொன்னவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனுஷன் சொன்னா செய்ய மாட்டான், மாறிடுவான். ஆனா ஆண்டவர் மாற மாட்டார். வானமும் பூமி ஒழியும், கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. மார்க்க புத்தகத்துல 4வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாமா? அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன்? இந்த உலகம் என்ற கடல்ல வாழ்க்கை என்ற படகு நமக்கு இருக்கு. நாம கரை சேர்ந்து தான் ஆகணும், அக்கரைக்கு போய் தான் ஆகணும். அப்ப போகிற வழியில, போகிற நடு கடல்ல ஒரு அலை வரதான் செய்யும். அலையும் வரும், காற்றும் வரும், நம்ம படகும் தத்தளிக்கும். அதை பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில அந்த உன்னுடைய பார்வை அதை பார்த்த உடனே என்ன வருதுன்னா, தானா பயம் வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது, பயம் வந்துடுது. ஆனா ஒண்ணு மறந்துடுறோம். நம்ம என்ன மறக்கிறோம்? காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் நம்ம படகுல இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வீட்டிலே, நம்ம வாழ்க்கையில, எனக்குள்ள, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். காற்று வராத வரும், பிரச்சனை வராத வரும், வாழ்க்கையில போராட்டம் வரும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் அதை சால்வ் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அதை எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதுக்கு தான் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? எங்க இருந்தோ வருகிறான், அவன் சொல்றான் ஆண்டவர் ஒரு வார்த்தை. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கடல் 2ஆ பிரியும், அதை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? கூட இருக்கிறவங்க நீங்களும் நானும் எவ்வளவு வேதத்துல பார்க்கிறோம்.
யோசித்து பாருங்க, உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன். வேதத்துல யோசுவா புத்தகத்துல 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தவையும் கேள்விப்பட்டோம். பார்க்கல அவங்க. ஆனா இவங்க பார்த்தாங்க, கடல் 2ஆ பிரிஞ்சு அதை பார்த்தாங்க, வானத்திலிருந்து மன்னாவை வாங்கி சாப்பிட்டாங்க, கண்மலையிலிருந்து நீருற்று புறப்பட்டது, எரிகோ மதில் விழுந்தது. எவ்வளவு அற்புதங்களே! உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ததை கேள்விப்பட்டோம், எங்க இறுதியும் தண்ணீராய் கலைகிறது. உங்கள் தேவனே உண்மையான தேவன் என்று சொல்றாங்க. அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா நம்ம கூடவே நடக்கிறோம். இந்த சீஷர்கள் கூடவே நடக்கிறாங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுறார், மரித்தவனை உயிரோடு எழுப்புறாரு, குஷ்ரோகி சுகமாக்குறாரு, குருடன் பார்க்கிறான், முடவன் நடக்கிறான். பயங்கரமா அற்புத அடையாளம். கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனா எங்கிருந்தோ வரான் பாருங்க, அவன் 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு அப்படியேதான் ஊழியத்துல கூட நம்ம தேவனுடைய பிள்ளைங்க கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இல்லை. வேற எங்கிருந்தாவது கேள்விப்பட்டு வருவாங்க, ஐயா இந்த இடத்துல இந்த ஊழியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அவங்களுக்கு வந்த உடனே ஸ்பாட்லயே அற்புதம் நடக்குது. ஸ்பாட்லயே அற்புதம் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகள் இது உண்மையான ஒரு சம்பவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சகோதரி போன வாரம் ஆந்திராவிலேருந்து வராங்க. அவங்க ஆந்திராவிலேருந்து வராங்க, என்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டேன். அவங்க எழுந்து நிற்கிறாங்க. அவங்க தமிழ் தெரியாது, தெலுங்குல ஒவ்வொருத்தர் டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. எனக்கு இப்பவே வேணும்ன்றாங்க அபிஷேகம். என்ன அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாஞ்சியோடு வராங்க. அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்க. அந்நிய பாஷை பேசுறாங்க. ஸ்பாட்லயே கேட்டாங்க, பெற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா அவங்க அங்கிருந்து வரும்போதே தாகமா வந்து இருக்கிறாங்க, விசுவாசமா வந்து இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு புத்தகம் 15:28 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அப்படின்னா அர்த்தம், அவங்க என்ன விரும்பினாங்களோ ஆண்டவர் அப்படியே ஸ்பாட்லயே கொடுக்கிறார். அந்த 100க்கு அதிபதி என்ன விரும்பினானோ அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே வீட்டில் இருக்கிறவனுக்கு சுகமாச்சு. ஆனா கூடவே இருக்கிறோம், 40 வருஷமா 50 வருஷமா பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு போறோம், நிறைய கூட்டத்துக்கு போறோம், நிறைய ஊழியக்காரங்க பேசுறதை கேட்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கல? அதுக்கு தான் சொன்னேன், யாக்கோபு புத்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ உன் விசுவாசமும் அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம விசுவாசத்துல குறை இருக்கு, நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கு. அதனால ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறாமல் தடையா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா, எனக்கு விசுவாசத்தை அதிகமாக கொடுங்கப்பான்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, இந்த காலையில ஆண்டவர் உங்க பிள்ளைங்க நாங்க ஒருவேளை எங்களுக்குள்ள அந்த அவிசுவாசங்கள் இருக்குமானால் அது வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று எனக்கு தெரியும். அவர் எங்க நடுவில் இருக்கிறார், எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகினால் இந்த காலையில ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேறாதது காரணம் நாங்களே தான், எங்களுடைய அவிசுவாசம் தான். ஆகினால் அதை நீக்கி போடுங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் சாமி, ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்புறோம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிச்சிட்டீங்க, நாங்க பெற்றுக்கொண்டு என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவர். ஆமென்.